ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சண்டே வந்துட்டு இங்கே பிராசாவில்ல ஒரு சின்ன வில்லேஜ் மத்தின்னு பேர். அங்கே வந்து ஒரு பிக்னிக் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 7 ஃபேமிலிஸ் அண்டு 10 பேச்சுலர்ஸ் போயிருந்தோம். மோர் தென் 25 பீப்புள் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சிட்டியிலேருந்து ஒரு 3 hours கிட்ட ட்ராவல் இருந்துச்சு. இந்த ட்ராவலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் 8:30க்கு மேலே ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. பிகாஸ் கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு லாஸ்ட் டைமில். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு 11 o'clock ரீச் ஆனோம். 11 to 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். பாருங்கள், இதான் ரூட்டு. இங்கே பிராசவில்ல நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை. ஃபுல்லாகவே வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். இன்னும் நிறைய டெவலப் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போயாச்சும் போடுறது தான் வந்து எங்களுக்கு பிக்னிக்கு அவுட்டிங்ஸ் மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. இதான் ரூட்டு. நம்ம கரெக்டாக அந்த வில்லேஜ்குள்ளார வந்தாச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து இந்த ரோட்டுக்குள்ளார நம்ம போகணும். இதில் வந்து இப்போ இங்கே ரோடு இருக்காது. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 30 to 45 minutes கிட்டே ரோடே இல்லை. இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்களோட போகிறது. எல்லாருமே கத்திகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இங்கேயுமே வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி ஃபெசிலிட்டிஸ்ன்னு தெரியல. பாருங்கள், இப்போ அவங்க வெளியில் வரணுன்னாலே இவ்வளோ தூரம் அவங்க வரணும். ஸோ எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியுமே அவங்களுக்கு கிடையாது. நடந்து தான் வரணும். உள்ளே நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. யாருமே படிக்கலை, ஸ்கூலுக்கெல்லாம் போகல. ஸோ உள்ளேருந்து ஸ்கூலுக்கு வர முடியாது. நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் சமைக்கிறதுக்கு எல்லாமே கொண்டு போயிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து. ஸோ போன உடனே நல்லா இட்லி, சட்னி, வடை பாவ், அப்புறம் போகா, வடை, மெது வடை, சட்னி நிறைய இருந்துச்சு. பெங்கன் கா பர்த்தா. போனவுடனே சமைச்சிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 7 stones விளாண்டோம். சிக்கன் மேரினேட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் வேலை செஞ்சோம். கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணி வேலை செஞ்சோம். இப்போ வந்து 7 stone விளையாடுறதுக்காக எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பாருங்கள், நிறைய கேம்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக கிளம்புனது லேட் ஆனதால் அங்கே ரீச் ஆனதும் லேட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கேம்ஸ் விளையாட முடியல. இங்கே பாருங்க, இங்கே 7 stone நல்லா விளாண்டோம். அப்புறம் கிரிக்கெட் விளாண்டாங்க. அது கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. ப்ளஸ் பசங்க பேட்மிண்டன் விளாண்டுருந்தாங்க, கிட்ஸ் மட்டும். இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி மெல்வின் எப்போ தண்ணிக்கு போகிறதுனே தான் இருந்தார். 2 பேரும், அண்ணனும் தங்கச்சியும். ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நாங்கள் அந்த ரிவரில் விளையாடுறதுக்காக போயிருந்தோம். வந்துடுச்சு பாருங்கள், ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து நல்லா விளாண்டுட்டோம். மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக ரோலர் கோஸ்டருக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா அந்த ரூட்டு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். இங்கேருந்து மறுபடியும் கிளம்புனோம். இந்த பாலம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தான் வரணும். நடுவில் திடீர்னு ஒரு 4 o'clock போல் சரியான மழை, செம்மையாக இருந்துச்சு மழை பெய்யும்போது. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் பப்பாயா. இவங்க ஹிந்தியில் ஏதோ சொல்கிறாங்க, பட் எனக்கு ஒன்றும் புரியல. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பப்பாளியை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மேடம் கிருத்திகா ஒரே ஜாலி. அவங்க இங்கே தான் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருந்தோம் எல்லோரும். இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள்,
ட்வின் ஃப்ரெண்ட்ஸு தஷ்வியும் கிருத்திகாவும் டான்ஸ் ஆடுறாங்க. நாங்கள் சும்மா ஏதோ போஸ் கொடுக்கணுன்ற பேரில் தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தோம். ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்ஃபுல் வீக்கெண்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரிலாம் யார் அவுட்டிங் போகிறான்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போன ரூட்டு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ரூட்டு. நாங்கள் வேறு இதில் இந்த பெரிய இலிக்ஸ் காரு அதில் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. மொத்தம் 5 காரு. ஸோ பின்னாடி இந்த கார் ஸ்டக் ஆனதால் நின்றுட்டு நாங்கள் பொறுமையாக வந்தோம். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிவிட்டு கேர் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்க தான். எங்களுக்கு வந்து லிஃப்ட்டு கேட்டுகிட்டே ஓடி வந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறதே வந்து சுத்தமாக இடம் இல்லை. இந்த பின்னாடி நின்றுட்டே வரேன்னு சொன்னாங்க. ஸோ அது டேஞ்சர்ன்றதால வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்ததால் அந்த பிள்ளைங்க ஓடிட்டே வந்தாங்க பின்னாடி ரொம்ப தூரம். ஆனால் பாதியில் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு சொன்னேன் இல்லையா, மறுபடியும் தண்ணி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஆனால் செம்ம கோல்டு. மழை பெஞ்சிட்டதால ஆல்ரெடி கிளைமேட்டே ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து எப்போயுமே ரொம்ப வெயிலெலாம் இருக்காது. ஆனால் ஆஃப்ரிக்கா ரொம்ப வெயில் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகான கிளைமேட் இங்கே. ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப மழையும் இருக்காது. இந்த பாலத்தில் தான் நடந்து வரணும் நாங்கள் கிராஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் இருந்த 2 இடத்துலையுமே ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், ஈவினிங் ஆயிடுச்சு. எங்களோட ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு 6:30 போல் வெளியே வந்தோம். ஸோ அங்கே ரிட்டன் வரும்போது எல்லோரும் டயர்ட்னால ரிட்டன் வீடியோ எடுக்கலை. ஸோ போன வீடியோவே ரிவர்ஸில் போட்டேன். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஃப்ரிக்கா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு விலாக்ஸில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.